வணக்கம். விஜய் சேதுபதி மகன் சூர்யா சேதுபதியுடைய அப்பேச்சும் செயல்பாடும் பெரிய அளவுக்கு பலரால விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதுலேயும் குறிப்பாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவர் என்னமோ தனியாக குதிச்சா வந்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரி. அவருடைய செயல்பாடுகளில் குறிப்பாக என்னென்னா, சிங்கத்தை போட்டுக்கிட்டு வர்றவங்களோட அவர் செல்ஃபி எடுத்தது பெரிய அளவுக்கு விமர்சனமாக இருக்குது. அதையும் தாண்டி அவர் ஒத்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நான் வேற எங்கள் அப்பா வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ வேற உங்கள் அப்பா வேறன்னா நீ தனியாக வானத்திலேருந்து குதிச்சு வந்தியா அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, விஜயை விட ஒரு டாப்பில் வரப்போகிறார் அப்படின்னு ஒரு சில பேர் கிண்டல் பண்ணி அந்த அளவுக்கு போகிறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, விஜயை வாரிசு நடிகர் தான் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். சரி, சூர்யா சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சு விரும்பத்தக்கதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சு விரும்பத்தக்காதது. ஏன்னா விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நடிகருடைய மகன் தான் சூர்யா சேதுபதி. விஜய் சேதுபதியை கழிச்சிட்டா சூர்யா சேதுபதி இப்போதைக்கு ஆள் கிடையாது, ஒரு சராசரி நபர் தான். ஒருவேளை பின்னாடி தன்னை நிரூபிச்சிட்டார் அப்படின்னா பின்னாடி அவர் நான் வேற எங்கள் அப்பா வேற அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் கூட விஜய் சேதுபதி எப்போவுமே ஒட்டிக்கிட்டே இருப்பார். அது காரணம் என்னென்னா, ஒரு பிரபலத்தோட மகன் அதே துறையில் வரும்போது இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் கூட அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்திருக்காரு. இன்னொன்னையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் சேதுபதி சின்ன வயசுலேருந்து சிரமப்பட்டு ஒரு சின்ன துக்கடா ரோலில் நடித்து, அதுக்கு முன்னாடி குறும்படத்தில் நடித்து, அதுக்கு பிறகு மெயின் ரோலுக்கு அதுக்கு பிறகு கதாநாயகனை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு யதார்த்தமான நடிகர் அப்படிங்கிற இடத்துல விஜய் சேதுபதி இருக்காரு. எந்த ஒரு பாத்திரத்தை கொடுத்தாலும் விஜய் சேதுபதியுடைய அந்த பாத்திரம் அப்படிங்கிறது பொருந்தக்கூடிய பாத்திரமா இருக்கும். அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி மகன் தான் அப்படிங்கிறதுனால இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு. ஒன்றும் விஜய் சேதுபதியாவது சொல்லியிருக்கலாம், எப்பா கொஞ்சம் பொதுவெளியில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லலாம். ஒருவேளை சொல்லியிருந்தாலும் பிள்ளைங்க கேட்குமா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா சேதுபதியுடைய இந்த பேச்சையோ இந்த நடவடிக்கையோ பெருசுபடுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, 20 வயசுங்கிறது ரொம்ப உலகத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான வயசெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இப்போ சராசரி பசங்களுக்கு என்ன விஷயமோ அதே விஷயந்தான் சூர்யாவுக்கு இருக்கும். அதனால் சூர்யாவை அவ்வளோ பயங்கரமாக விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. அதே நேரத்தில் இப்போ பொதுவாக என்ன ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நெப்போட்டிசம், நெப்போகிட் அப்படிங்கிற பொதுவான சொல்லாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, வாரிசு தான். என்ன நெப்போட்டிசம் அப்படின்னா, ஒருத்தருடைய தகப்பனுடைய செல்வாக்கை வச்சு அந்த பிள்ளைங்க திறமை இருக்கோ இல்லையோ அந்த இடத்த எட்டி பிடிச்சிடுறது. அது நெப்போகிட்னா என்ன, ஒரு பெரிய செல்வாக்குள்ளவருடைய குழந்தை அதே தொழிலுக்கு வர்றது. அப்போ இந்த வகையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ பொதுவாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி மகன் இவ்வளவுக்கு விமர்சனம் பண்ணப்படுறாரு. இதுக்கு முன்னாடி பெரும்பாலான இந்த மாதிரி வாரிசு நடிகர்கள் பெரும்பாலும் விமர்சனத்துக்கு உள்ளாகத்தான் செஞ்சாங்க. சரி, சினிமாவுக்குள்ள மட்டும்தான் இந்த வாரிசு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா, எல்லா துறைகள்லையுமே வாரிசு இருக்குது. அரசியலில் வாரிசு இருக்குது, சினிமாவுக்குள்ள வாரிசு இருக்குது, ஏன் மருத்துவத்துறையில் வாரிசு இருக்குது, அதே மாதிரி தொழில்துறையில் வாரிசு இருக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே வாரிசு இருக்குது. ஆனால் அரசியலும் சினிமாவுக்குள்ள மட்டும்தான் இது வாரிசாக வரும்போது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ பொதுவாக ஒரு மருத்துவர் அவர் புள்ள விரும்புகிறானோ விரும்பலையோ அவனை மருத்துவம் படிக்க வச்சிருவார். என்ன காரணம்னா, அவர் ஒரு மருத்துவமனை கட்டி வச்சிருப்பார், அதை நம்பி அடுத்தவங்களை விட முடியாது. அப்போ அவனுக்கு பிடிக்கலனா கூட பெரும்பாலும் அவன் மருத்துவனாகி இன்னொரு மருத்துவம் படித்த ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அதே மருத்துவமனையை அவங்க பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறது காலங்காலமாக ஒருத்தர் ஒரு பெரிய தொழில் பண்ணார் அப்படின்னா அவரோட பிள்ளைங்க என்ன வேணாலும் படிப்பாங்க. ஆனால் விரும்பாமலோ அந்த தொழில் தான் அவங்க செஞ்சாகணும். ஏன் அப்படின்னா அது குடும்பத்துக்கானது, பல பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய தொழில். அப்போ அந்த தொழிலில் வேறு வழியே இல்லாமல் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் மற்ற இதுங்களுக்கெல்லாம் இல்லாத விமர்சனம், அப்போ அந்த துறையெல்லாம் அவங்க வந்தால் அது பெருமைக்குரியதாக பார்க்கப்படுது. அவர் பிள்ளை கரெக்டாக அவர் தொழிலை தெளிவாக செய்கிறாருங்க அப்படின்னு பெருமைக்குரியதாக பார்க்கப்படுது. ஆனால் அரசியலும் சினிமாவும் அப்படி உள்ளதாக பார்க்கப்படாமல் எவ்வளோ பெரிய திறமை இருந்தால் கூட அது விமர்சனத்துக்கு உள்ளாகிற இடத்துக்கு தான் சேருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் ஒரு பக்கம் மக்களுக்கு பொதுவாக எல்லா மக்களுக்குமானது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல உள்ளது. இன்னொன்று அதுக்கான அதிகார போட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். அரசியலுக்கு யார் வேணும் வரலாம் அப்படிங்கிற அந்த வகையான இடம் தான் இந்த அரசியல்களில் உள்ள பிரச்சனை. சினிமாவுக்குள்ள என்ன அப்படின்னா, புகழ் பணம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் கிடைக்குது. அதனால தான் இது ரெண்டுக்கு வர்றவங்க பெரும்பாலான பேர் விமர்சிக்கப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சினிமாவில் வாரிசு அப்படிங்கிறது விஜய் சேதுபதி மகன் மட்டும்தான் விமர்சிக்கப்பட்டிருக்காரா, இல்லை இவர் தான் முதல் வாரிசா அப்படின்னா
சினிமா ஆரம்பித்த காலத்திலிருந்து, பேசும் படம் வந்த காலத்திலிருந்து ஏறத்தாழ 1940களிலேயே இந்த வாரிசுகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வாரிசு இருக்கா இல்லையா அப்படின்னா, பெரும்பாலான பல நாடக கலைஞர்களுடைய பிள்ளைங்க பெரும்பாலும் நாடக கலைஞர்களாக வந்திருப்பாங்க. கரகாட்ட கலைஞருடைய பிள்ளைகள் கரகாட்ட கலைஞராக வந்திருப்பாங்க. அது ரொம்ப அந்த காலகட்டத்தில் பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறதுனால அதை யாரும் பெருசாக கண்டுக்கலை. ஆனால் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரபலமான தொழில், எல்லாரும் புகழோட பணத்தை சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய தொழில். இப்போ சினிமாவில் எப்போ ஆரம்பத்தில் வாரிசு அப்படிங்கிற இடம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எம்.கே. ராதா அப்படிங்கிற கதாநாயகன். இப்போ இருக்க தலைமுறைக்கு எம்.கே. ராதாங்கிற பேர் தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் 1940-50களில் எம்.கே. ராதா, கே.ஆர். ராமசாமி ரெண்டு பேரும் மிகப்பெரிய நடிகர்கள். அதே காலகட்டத்தில் தான் பி.யு. சின்னப்பா, இன்னொரு பக்கம் எம்.கே. தியாகராஜ பாகவதர், இப்படி மிகப்பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. எம்.கே. ராதா யார் மகன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த நாடக கம்பெனி முதலாளி கந்தசாமி முதலியாருடைய பையன் தான் எம்.கே. ராதா. இப்போ எம்.கே. ராதா வரும்போது பெரிய அளவுக்கு பெருசா விமர்சனம் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்படி பார்க்கப்படவும் இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏறத்தாழ அது வரைக்கும் மன்னராட்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ மன்னராட்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய மன்னர் ஆகிட்டார் அப்படின்னா அவர் புள்ள மூத்த பையன் வாரிசு அடுத்த மன்னராவான், அடுத்த மூத்த பையன் வாரிசாவான் மன்னராவான். அதே நிலை தான் அடுத்தடுத்த இடங்களில் ஜமீன்தார் சிஸ்டத்தில் இருக்குது. அதே நிலை தான் மற்ற இடங்களில் ஊருக்குள்ளே மிராசுதார் அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. இது தொடர்ச்சியாக பரவலாக இருக்கிறதுனால அது ரொம்ப பெருசாக பேசப்படலை. அதுக்கு பிறகு சினிமாவுக்குள்ள அதே காலகட்டத்தில் அதை ஒட்டி டி.ஆர். ராஜகுமாரி கதாநாயகி. டி.ஆர். ராஜகுமாரினா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கனவு கன்னி. டி.ஆர். ராஜகுமாரி ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையுங்கிற இடத்துக்கு போன காலகட்டத்தில் டி.ஆர். ராஜகுமாரியுடைய சகோதரர் டி.ஆர். ராமண்ணா படத்தை இயக்க வர்றாரு. இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உறவு முறை அப்படிங்கிறதுனால டி.ஆர். ராமண்ணா உள்ளுக்குள்ளே வந்துடுறாரு. இது மாதிரி பல பேரை ஆரம்ப கால சினிமாவுக்குள்ளே சொல்லிட முடியும். அதுக்கடுத்த காலகட்டத்தில் வந்தவங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்.எஸ். ராஜேந்திரன் வர்றாரு, எம்ஜிஆர் வர்றாரு, சிவாஜி கணேசன் வர்றாரு. அந்த தலைமுறையிலே பல நடிகர்கள் வர்றாங்க. இந்த நடிகர்களில் பார்த்தா எஸ்.எஸ். ராஜேந்திரன் பிள்ளைங்க ஒன்றும் பெருசாக வரல. எம்ஜிஆருக்கு குழந்தைங்க இல்லை. ஆனால் நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு வர்றாரு. ரஜினிகாந்த் அரசியல் வாரிசு கிடையாது, அதே மாதிரி விஜயகாந்த் வாரிசு கிடையாது. கமல்ஹாசனுக்கு கூட ஒரு வாரிசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சினிமாவுக்குள்ள நம்பிக்கையான ஒரு இடம் இருக்கு கமல்ஹாசனுக்கு. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்த இன்னும் பல பேர் வாரிசு நடிகர்கள் வந்திருக்கலாம். ஆனால் நிலைச்சிருந்தாங்களா அப்படின்னா நிலைச்சிருக்கல. யார் நிலைச்சிருந்தா அப்படின்னா பிரபு நிலைச்சிருந்தாரு. கொஞ்சம் சிவாஜி சாயல் இருந்தா கூட தனக்குன்னு தனியான ஒரு பாணியை உருவாக்கிட்டார் பிரபு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு முத்துராமனுக்கு நடிப்பில் எந்தவித சாயலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. தனக்குன்னு தனி ஒரு பாணியை உருவாக்கிட்டு கார்த்திக்கு சினிமாவில் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் ஒரு 30-35 ஆண்டுகள் நிலைச்சு நின்றுட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து வந்த வாரிசுகள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விஜய் வந்தார். விஜய்க்கு முன்னாடியே பிரசாந்த் வந்துட்டார். பிரசாந்த் வந்தப்போ இது ரொம்ப பெரிய பேசு பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா வைகாசி பிறந்தாச்சு படத்தில் பிரசாந்த் அறிமுகமாகிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஏறத்தாழ ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அந்த படமே பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அப்படின்னா 10வது படிக்கிறவன் 11வது படிக்கிறவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் இவன் நாடு விளங்குமாடா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்களா, இல்லை 10வது 11வது படிக்கும்போது லவ் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு பெரிய அளவுக்கு அந்த படம் விமர்சனத்தை சந்திச்சிச்சு. அதுக்கு பிறகு அதே நேரத்தில் வாரிசுகளான சூர்யா வர்றாரு, கார்த்தி வர்றாரு, அப்புறம் சத்யராஜ் பகல் சிபிராஜ் வர்றாரு, இன்னொரு பக்கம் அதே சினிமா வாரிசாக இருக்கக்கூடிய தனுஷ் வர்றாரு, சிம்பு வர்றாரு, இன்னும் எண்ணிக்கையில் அடங்காத ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இன்னும் நிறைய பேர் வரலாம். முரளி மகன் கூட வந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடிகர்களில் விஜய் அந்த செட்டில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அஜித், ஆர்யா 1-2 பேர் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கதாநாயகர்களாக இருக்கிறது வாரிசு நடிகர்கள் தான். அதாவது வாரிசுகள் தான், சினிமா வாரிசுகள் தான் மறுபடியும் கதாநாயகனாக வந்திருக்காங்க. இதில் 1-2 விதிவிலக்கு அப்படின்னு வச்சுங்களேன். இதில் எத்தனை பேர் நின்னாங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு 5 பேரை தான் சொல்ல முடியும். விஜய் ஒருத்தர், இன்னொன்று சூர்யா, இன்னொன்று கார்த்தி, இன்னொருத்தர் சிம்பு, இன்னொருத்தர் தனுஷ். மற்றபடி சிபிராஜ் பெருசாக ஒன்றும் ஜொலிக்கலை, பிரசாந்த் ஒன்றும் பெருசாக ஜொலிக்கலை. இப்படி ஒரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜொலிக்காமல் நிறைய நடிகர்கள் 1-2 படம், 4 படம், 5 படம் அப்படிங்கிற இடத்துல போயிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ அதுக்கடுத்து அவங்களோட பிள்ளைங்க வர்றாங்க. யாரு? அஜித்தோட பிள்ளைங்க ஒன்றும் இதுவும் பெருசாக சினிமாவுக்குள்ளே வரல. இப்போ அடுத்த கட்டத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயுடைய பையன் ஜேசன் சஞ்சய் வர்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சேதுபதி வர்றாரு. இன்னும் பல பேர் வர்றதுக்காக காத்திருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ சூர்யாவுடைய இந்த வரவு, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதுவும் வந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு அடிதடியா இவரால் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இதே மாதிரி இடம் விஜய்க்கு வந்துச்சு. ஏன்னா ஏறத்தாழ ஒரு 37 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன், மாண்புமிகு மாணவன் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் படம். அந்த படம் வர்றப்ப காதலும் ஆக்ஷனும் கலந்த படமாக தான் அந்த படம் இருந்துச்சு. அப்போ விஜய் வர்றப்பவே விஜயை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ எப்படி சூர்யா சேதுபதிக்கு விமர்சனம் இருக்கோ அதே விமர்சனத்தை அதே விஜய்க்கும் பண்ணாங்க. மூஞ்சி சரியில்லை, ஆள் சரியில்லை, நட சரியில்லை, இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இவ்வளவு விமர்சனத்தை தாண்டி விஜய் நிற்கிறதுக்கு நீங்கள் ஒரு 50% திறமை இருக்கலாம். ஆனால் இன்னொரு 50% யார் அப்படின்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலைஞன், மிகப்பெரிய இயக்குனர் தாங்கி பிடிச்சதுனால தான் ஏறத்தாழ பூவைவனுக்காக வர்ற வரைக்கும் ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் தாங்கி பிடிக்கிறாரு. 2000க்கு பிறகு தான் விஜய் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற முழுமையான இடத்துக்கு வர்றார். 2000க்கு பிறகு ஏறத்தாழ 8 ஆண்டுகள் கழிச்சு தான் வர்றாரு. அது வரைக்கும் தாங்கி பிடிக்கிறதுக்கு தகப்பன் அப்படிங்கிற மிகப்பெரிய தோள் விஜய்க்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தடிக்கு விழுந்தா இணையம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சூர்யா சேதுபதி விமர்சிக்கப்படுறாரு. விமர்சிக்கப்பட்டாலும் என்ன அப்படின்னா அவர் என்னவா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்தில் சூர்யா சேதுபதிக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் முன்னுக்கு வருவார். அது வரைக்கும் அவரை தாங்கிறதுக்கு விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன். அதே நேரத்தில் திறமை இல்லை அப்படின்னா எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் நிற்க முடியாது. அதையும் தாண்டி சினிமாவுக்குள்ள நேரம் அப்படிங்கிறத பெருசாக நம்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த துறை அது மாதிரியான துறை. அப்போ அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இருந்துச்சு அப்படின்னா சூர்யா சேதுபதி முன்னுக்கு வருவார். இந்த காலகட்டத்தில் கால ஓட்டத்தில் தான் பல பேர் அடிபட்டு தான் தனக்கான விஷயத்தை மாற்றிக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் 50 வயசு 60 வயசு தாண்டினவங்களே பொதுவெளியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஓவர் பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன பையன், ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் சினிமாவுக்குள்ளே வந்ததுனால இவ்வளவு கூடுதலாக அந்த பையனை விமர்சிக்கப்பட வேண்டியதில்லை, பக்குவமாக விமர்சிக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். இது தாண்டி இன்னொன்று இருக்குது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வாரிசுகளே சினிமாவுக்குள்ள கோலச்சக்கூடிய காலம். அப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா யதார்த்தமாக திறமை உள்ளவங்க சினிமாவுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தம். பார்ப்போம் காலம் என்ன செய்யும். காலம் தான் எல்லாத்துக்குமான மாற்றங்களை உருவாக்குறது. நன்றி, வணக்கம்.